கர்ப்பப்பை கோளாறுகளை வராமல் தடுத்துக்கொள்ள என்னென்னலாம் முன்னெச்சரிக்கையாக நம்ம செய்து கொள்ளலாம். இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகுந்த பயனளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. சிலருக்கு மிக அதிகமான போக்கு இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சங்கடம். எதுவாக இருந்தாலும் கர்ப்பப்பை பலமாக தூய்மையாக இருந்து விட்டால் அந்த சங்கடம் எல்லாம் வராது. அப்போ கர்ப்பப்பை தூய்மையும் பலமும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். பொதுவாக நான் சொல்றது என்னன்னா, பெண்ணாக பிறந்து விட்டால் அது டீன்ல கொடுத்தா ரொம்ப நல்லது. ஒரு 15 வயசுலயே கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதற்கான வாய்ப்பு இருக்கிறவங்க இப்பயே பயன்படுத்திக்கோங்க. இல்லைங்க எனக்கு வயசு வந்துட்டு 35 வயசு ஆயிட்டு 40 வயசு ஆயிட்டு நான் இப்பதான் அந்த பதிவை பார்க்குறேன், இப்பதான் எனக்கு இந்த தகவல் தெரியும்னா கூட இன்னைக்கோ நாளைக்கோ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நம்முடைய இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போற விஷயம், கர்ப்பப்பை கோளாறுகளை வராமல் தடுத்துக்கொள்ள என்னென்னலாம் முன்னெச்சரிக்கையாக நம்ம செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. இப்போ இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகுந்த பயனளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. ஆண்களாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் பெண்கள் இருப்பார்கள், உங்கள் மகளாக இருப்பாங்க, மனைவியாக இருப்பாங்க. அப்படி வயது வித்தியாசமே இல்லை. யாரா இருந்தாலும் ஒரு 13 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள், பெண் குழந்தைகள், ஒரு 50 வயதுக்கு உட்பட்ட பெண்கள், இவர்களுக்கு சொல்ல போகும் இந்த பதிவு மிகுந்த பயனுள்ளதாக அமையும். கவனமா பாருங்க. ஆக்சுவலா வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த கர்ப்பப்பை கோளாறுகள்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த டிஸார்டர்ஸ் என்ன, சில பேருக்கு வந்துட்டு அந்த மதவிலக்கு சரியாக வருவதே இல்லை அப்படிங்கிற ஒரு சங்கடம். சிலருக்கு மிக அதிகமான போக்கு இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சங்கடம். அப்புறம் அந்த பிசிஓடி இருக்கு, நீர்க்கட்டிகள், அப்புறம் வந்துட்டு எண்ணற்ற கோளாறுகள். எதுவாக இருந்தாலும் கர்ப்பப்பை பலமாக தூய்மையாக இருந்து விட்டால் அந்த சங்கடம் எல்லாம் வராது. அப்போ கர்ப்பப்பை தூய்மையும் பலமும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். பொதுவாக நான் சொல்றது என்னன்னா, பெண்ணாக பிறந்து விட்டால் அது டீன்ல கொடுத்தா ரொம்ப நல்லது. ஒரு 15 வயசுலயே கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதற்கான வாய்ப்பு இருக்கிறவங்க இப்பயே பயன்படுத்திக்கோங்க. இல்லைங்க எனக்கு வயசு வந்துட்டு 35 வயசு ஆயிட்டு 40 வயசு ஆயிட்டு நான் இப்பதான் அந்த பதிவை பார்க்குறேன், இப்பதான் எனக்கு இந்த தகவல் தெரியும்னா கூட இன்னைக்கோ நாளைக்கோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரைட், ஒன்றும் இல்லை. நீங்க கர்ப்பப்பை மிகுந்த பலமுடையதாகவும் எந்த டிஸார்டரும் இல்லாம தூய்மையாகவும் இருப்பதற்கான ஒரு விஷயம். இந்த 48 நாட்கள் ஒரு மண்டலம் நான் சொல்ற மருந்தை சாப்பிட்டுட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஆயுள் பரியந்தம் உங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. சரியா? சரி, என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை. இந்த வெண்ணெய் வேணும், பசுமாட்டு வெண்ணெய் வேணும், பசு வெண்ணெய். அப்புறம் அந்த கடற்சிக்காய் பொடி, இந்த 2 தான் வேணும். இந்த பசு வெண்ணெய்ங்கிறது நீங்க கடையில போய் வாங்கக்கூடாது, வீட்டில் எடுக்கிறதா இருக்கணும். நீங்க பால் வாங்கி அந்த A2 மில்க் வாங்கி நீங்க அந்த உரைமோர் விட்டு அதை தயிராக்கி அடுத்த நாள் கடைஞ்சி அந்த நீங்க வெண்ணெய் எடுத்துக்கோங்க. உங்க வீட்டில் நீங்க கைப்பட எடுக்கக்கூடிய வெண்ணெயாக இருக்கணும். அதுதான் மிகுந்த பலனை தரும். அந்த கெட்டு கொழுப்புகள் எதுவும் அது இருக்காது. சரி, அப்படி வீட்டில் எடுத்த வெண்ணெய் 1 ஸ்பூன், இந்த கடற்சிக்காய் பொடியை வச்சு 1 ஸ்பூன் எடுத்து உள்ளங்கையில் வச்சு 1 ஸ்பூன் வெண்ணெய் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆக்கி சாப்பிட்டுங்க. ரைட்டா? சாப்பிட்டுட்டு உடனே தண்ணியெல்லாம் குடிக்கக்கூடாது, அப்படியே விட்டுற வேண்டியதான். அது பாட்டுக்கு அந்த ஃபுட் பைப்பில் ஒரு சைடே போகும். இந்த நாள்பட்ட அல்சர் இருக்கு பாருங்க, வயிற்றுப்புண், அதுவாக இருந்தாலும் குணமாகும். ரைட்டா? நெஞ்செரிச்சல் குணமாகும். முக்கியமாக கர்ப்பப்பை கோளாறுகள் வரவே வராது. கர்ப்பப்பை பலமாயிடும், சுத்தமாயிடும். ரைட்டா? 48 நாட்கள் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, இந்த பொடி 1 ஸ்பூன், வெண்ணெய் 1 ஸ்பூன் மதிச்சு காலைல வெறும் வயிற்றுல சாப்பிடணும். அதே மாதிரி மாலை நேரத்துல நீங்க டீ காஃபி குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் முதல்ல டீ காஃபியை குடிச்சிருங்க, அதுக்கப்புறமாக இந்த மருந்தை சாப்பிடுங்க. இந்த வெண்ணெய் மருந்தை சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரத்துக்கு தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அதுதான்
தண்ணி குடிக்கணுமா முதலே குடிச்சிருங்க, அதுக்கப்புறமா இந்த வெண்ணெய் மருந்தை சாப்பிடுங்க. ரைட்டா? இப்படி காலை மாலை தொடர்ச்சியாக 48 நாட்கள் ஒரு மண்டலம் சாப்பிட்டு முடித்து விடுங்க. போதும், அவ்வளோதான். உங்களுடைய ஆயுள் பரியந்தம் கர்ப்பப்பை பற்றிய கோளாறுகள், கர்ப்பப்பை கோளாறுகள் பற்றிய கவலை வேண்டாம். இது உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ, உங்கள் உறவுகளுக்கோ, உங்கள் தோழிகளுக்கோ மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லோரும் சுகம் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று போக சித்தரை வேண்டி முடிக்கிறேன். சுகமே சொல்க. நன்றி, வணக்கம்.